மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அமெரிக்கா வரலும் போயிட்டு அதை இவ்வளோ பெரிய மேடையில் சொல்லணும்னா தப்பாயிடும். எனக்கு பக்கத்து இருக்கையில் திரு சுகிசிவம் அவர்கள் வந்திருந்தார். விருதுகளை பற்றி நாங்கள் 2 பேரும் உரையாடி கொண்டே போனோம். அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் சொன்னார். டிஆர் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒரு பத்மபூஷன் விருது கிடைக்கிறது. ஜனாதிபதி அந்த விருதை டிஆர் ராஜரத்னம் பிள்ளை அவர்களுக்கு வழங்குகிறார். ஜனாதிபதி மாளிகையில் வெளியே நிறைய பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து, சொல்லுங்கள், இந்த தருணத்தை எப்படி கருதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். டிஆர் ராஜரத்னம் பிள்ளை என்று நாக்கை பிதுக்குகிறார். ஏன்னா ஒரு ஜனாதிபதி பத்மபூஷன் அவார்டு கொடுக்குறாரு, இவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இல்லையா இது என்று சொல்கிறார். டிஆர் ராஜரத்னம் பிள்ளை அவருக்கு ஒரு நல்ல பதில் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, நான் பொதுவாக அந்த கல்யாண வீடுகளில் போய் நாதஸ்வரம் வாசிக்க போகவே மாட்டேன், மேடைகளில் மட்டும்தான் வாசிப்பேன். என்னுடைய பால்ய நண்பனுடைய மகள் கல்யாணத்துக்காக முதல் முறையாக நான் நாதஸ்வரம் தெருவில் வாசிக்கிறதுக்காக ஒத்துக்கொண்டேன். அப்போலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன், இந்த குருவிக்காரர்களை பெட்ரமாஸ் லைட் சுமப்பாங்க, தலையிலையும் தோல்லையும் சுமந்து கொண்டே போவார். அது எதுக்குன்னா, அந்த நாதஸ்வர வித்வானுடைய முகம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் சுமந்து கொண்டே போவார். இவருடைய வாசிப்பையும் அவர் கேட்க வேண்டும், இவருடைய நகர்தலை அவர் உன்னிப்பாக நுட்பமாக கவனிக்க வேண்டும். ரொம்ப கரெக்டாக அது 2 பேருக்கும் கோயின்சைட்டாக போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் ராஜரத்னம் பிள்ளை ஒரு கலைஞனுக்கே உரிய அந்த கர்வத்தோடும் ஒரு உச்சத்தை தொடுகிறார். நாதஸ்வரத்தை வானத்தை நோக்கி வாசித்து அப்படி ஒரு உச்சத்துக்கு போகிறார். குருவிக்காரர் அந்த பெட்ரமாஸ் ரைட்டை பிடிச்சுன்னு ஷபாஸ் என்று கைத்தட்டி விடுகிறார். பெட்ரமாஸ் கீழே விழுந்து உடஞ்சிடுது. ராஜரத்னம் பிள்ளை அந்த குருவிக்காரரை பார்த்து ஷபாஸ் என்று இவரும் சொல்கிறார். ராஜரத்னம் பிள்ளை அந்த இன்டர்வியூல சொல்றாரு, அவன் தான் என் பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு கை தட்டினவன். ஜனாதிபதிக்கு யாரோ சில அதிகாரிகள், சில சில முக்கியமான நடுவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் யாருக்கு கொடுக்கலாம், மியூசிக்கு ராஜரத்னம் பிள்ளை என்று இவர் கேட்கல, அவன் தான் கேட்டவன். அதனால அது எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல தான் கலைஞர்கள் இவன் ஒரு மாதிரியான ஆள் பழகுது, எதுக்குமே அடங்க மாட்டான், ரொம்ப கர்வமான ஆள் பழகுதெல்லாம் மறுபடியும் சொல்லப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஒரு எழுத்தாளனுக்கோ ஒரு கிரிட்டிக்கோ இருக்கிறது. லாசார் அவருடைய ஒரு கதையில் திருவண்ணாமலையில் 2 சாமியார்கள் அந்த கிரிவல பாதையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மத்தியான நேரம். அவர்கள் ஒரு வத்தி குச்சியை மறைச்சு வச்சு மண்ணை குவிச்சு ஒரு விளையாட்டு விளையாடுகிறார்கள். நமக்கு தெரியும், சின்ன வயசில் நாம் விளையாடுகிற ஒரு விளையாட்டு. கரெக்டா எதிரில் இருக்கிற சாமியார் அந்த வச்சு குச்சி எங்க மறைச்சு வச்சுக்குதோ அங்க கரெக்டா கை போடுறான். 3 முறை இவன் அவனை அவதானிக்கிறான். 4வது முறை அவன் கை போடும்போது அவன் கையை பிடிச்சிக்கிறான். இதுக்கு முன்னாடி என்று கேட்கிறான். இப்ப சாமியார் இதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் பிட் பாக்கெட். கரெக்டா கை போடுறான். கரெக்டா பர்ஸ் எங்க இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்தை லாசாரா எழுதுகிற போது படைப்பின் உச்சத்தை ஒரு படைப்பாளி அடைகிறார். உடனே கதை வேறு ஒரு இடத்துக்கு போகுது. பிட் பாக்கெட்னா அப்புறம் அங்க வந்த கேட்கிறேன். அவன் சொல்றான், அன்னைக்கு லாஸ்ட் பஸ், ஒரு பேண்ட் போட்ட ஒரு ஆளுன்னா அந்த பஸ்ல கடைசியா வரும். திடீர்னு அவன் பர்ஸை நான் அடிச்சுட்டு அதே ஊர்லயே லாட்ஜ் போட்டு தங்கிட்டேன். காலையில கோயிலுக்கு போய் வெற்றிகரமா தொழில் செய்ய முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்திடலாம் அப்படின்னு கோயிலுக்கு போனேன். குளக்கரையில நிறைய கூட்டம். என்னடான்னு போய் பார்க்குறேன். நான் எவன்கிட்ட பர்ஸ் அடிச்சனோ அவனுடைய பாடி மல்லாந்த நிலையில் குளத்தில் மிதக்கிறது. அன்றைக்கு வாழ்க்கை மாறிவிட்டது. இந்த திருவண்ணாமலைக்கு சன்னியாசியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த கதை போகிறது. அப்போ இந்த நுட்பங்கள் ஒரு கதைக்கு அவசியம் என்று கருதுகிறேன். நான் ஒரு முறை துபாய்க்கு போயிருந்தேன். அங்கு ஒரு பையன் என் கூடயே இருந்து என்னுடைய அந்த டிராவலில் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டார். அன்றைக்கு இரவு நாங்கள்
சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் கூட ஒரு பையன் அனுப்பான், அவன் பிரமாதமாக எழுதுவான் என்று சொன்னார். ஆனால் சில அந்த பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் எழுதுவேன். அப்புறம் சொல்லுவான் எழுதுவான்னு சொல்லிவிட்டு அவருடைய ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. இரவு 2 மணிக்கு நான் துபாயில் ஏதோ ஒரு பெயர் தெரியாத ஒரு லாட்ஜில் படுத்துக்கொண்டு இந்த கதையை வாசிக்கிறேன். தமிழில் நான் படித்த அபூர்வத்திலும் அபூர்வமான சிறுகதை. அந்த விடியறவரில் என்னால் தூங்கவே முடியல. அந்த கதையின் பெயர் சடல சாந்தி. அந்த கதையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு திருவிதாங்கூர் மகாராஜாவின் சமஸ்தானத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில் ஒரு காதல் வயப்படுகிற ஒரு 20 வயது பெண், அந்த பெண் அந்த காதல் நிறைவேறவில்லை, அல்லது ஜமீன்தாருடைய வீடு, அந்த பொண்ணுக்கு ஒரு சாதாரண லேமேன் கூட காதல், அது நிராகரிக்கப்படுகிறது. அந்த பொண்ணு ஒரு நாள் தன்னுடைய அறையில் தூக்குமாட்டி செத்து போகிறது. அப்படிதான் அந்த கதையை ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய செக்ரட்டரி போய் ஜமீன்தார்கிட்ட சொல்றாரு, பாப்பா இது மாதிரி தூக்குமாட்டி செத்துச்சுங்க என்று சொல்கிறார். பண்ணையார் அதிர்ந்து போகிறார். போய் பார்க்கிறாரு, பெட்ல சடலம் கிடத்தப்பட்டு இருக்குது. அவர்களுடைய முறைப்படி அப்படி கண்ணி கழியாத ஒரு பொண்ணை இறந்து போய்விட்டால் அப்படியே எடுத்துன்னு போய் புதைக்க முடியாது. அவரை செக்ரட்டரி சொல்றாரு, எப்படா அப்படியே புதைக்க முடியும், யாராவது ஒரு பையனை ரெடி பண்ணு என்று சொல்கிறார். எதுக்கு? இறந்து போன அந்த சடலத்தோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு பையனர் யார் முடியும்? ஆனால் ஒரு பையனை பணமும் அதிகாரமும் ரெடி பண்ணுகிறது. அவன் அதுக்குள்ள போறான், அந்த பெண்ணுடைய அறைக்கு போறான், அறை தாழிடப்படுகிறது. அந்த பையன் போய் முழுக்க குடித்து விட்டு இருக்கிறான். அந்த பெண்ணோடு சடலத்தோடு ஒரு உறவு வைத்துக் கொள்கிறான். நண்பர்களே, ஒரு படைப்பின் உச்சம், உயிர் துடிப்பு எதுவென்றால், அந்த சடலத்தோடு அவன் உறவு வைத்துக் கொள்ளுகிற போது அந்த பெண்ணின் 2 கைகளும் சேர்ந்து அவனுடைய தலையை அடைத்துக் கொள்கிறது. அந்த பையன் துடிச்சு போய் எழும்புறான். அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு. செத்து போய் விட்டதாக சொன்ன அந்த பெண்ணுக்கு உயிர் இருப்பதை பார்த்து அவன் இப்படி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம இதை சொல்ல வேண்டாம் என்று அவனோடு ஒரு உறவு வைத்து முடித்து விட்டு வெளியில் செக்ரட்டரியை பார்த்து சொல்றான், பாப்பா உயிரோடு தான் இருக்குது என்று சொல்றான். எவ்வளவு சிக்கலான, எவ்வளவு இதுவரையிலும் யாரும் சொல்லப்படாத ஒரு கதையை ஒரு பையன் எழுதியிருக்காங்க. இவன் போய் ஜமீன்தார்ட்ட சொல்றான், பாப்பா உயிரோடு தாங்க இருக்கு. ஜமீன்தார் யோசிக்கிறார். அப்படி உடலுறவு வைத்துக் கொண்ட பையன் அவர்கள் வீட்டில் குதிரை லாயத்தை பார்த்துக் கொள்கிற அந்தோணிசாமி எங்களுடைய மகன். ஒரு தாழ்த்தப்பட்ட பையனோடு இந்த பெண் உறவு வைத்துக் கொண்டார். இவர்களே சொல்லி நிர்பந்தித்து அந்த உறவு நடந்தது. ஜமீன்தார் செக்ரட்டரியிடம் ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அடுத்த செகண்ட்ல அந்த அறை தீப்பிடித்து எரிகிறது. மகளும் அந்த பையனும் தீ விபத்தில் செத்து போனார்கள் என்று ஒரு செய்தி வெளியே கசிகிறது. இதுதான் அந்த கதை. இந்த கதையை நான் துபாயிலிருந்து வந்த உடனே ஒரு கதை சொல்லலில் சொல்லியிருந்தேன். நம்மளை இலக்கியம் எப்படி மனிதனை கௌரவப்படுத்துகிறது என்பதற்காக சொல்கிறேன். அவர்கள் ஊரில் மகாதேவன் என்று ஒரு மகத்தான மருத்துவர் இருக்கிறார். உலகம் முழுக்க இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் அவருடைய புத்தகங்கள் தான் தர்ஷனா கோப் மகாதேவன் என்று பெயர். அவருடைய புத்தகங்கள் தான் டெக்ஸ்டாக வைத்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு கம்பவுண்டர் 30 வருடங்களாக வேலை பார்க்கிறார். அந்த டாக்டர் அந்த கம்பவுண்டரை கூப்பிட்டு, உனக்கு சிவான்னு ஒரு பையன் இருக்கிறானா என்று கேட்கிறார். ஆமாம் சார், உட்காரு என்று சொல்ற. ஒரு மர சேர்ல அந்த மருத்துவர் முன்னாடி 30 வருடம் கழித்து ஒரு கம்பவுண்டர் உட்கார வைக்கப்படுகிறார். அவர் சொல்ற, என்னையா உன் பையன் இப்படி ஒரு பிரமாதமான கதை எழுதியிருக்கான் என்று சொல்கிறார். சிவா அடுத்த நாள் என்னை தொலைபேசியில் அழைத்து கண்ணீரோடு அழுகிறான். வேற எதையுமே அவன் பேசல. அழுது, எங்க அப்பாவை சேர்ல உட்கார வச்சுட்டீங்களே சார் என்று அழுதான். இலக்கியமும் சிறுகதையும் அப்படி ஒரு மகத்தான இடத்தை ஒரு சாதாரண மனிதனுக்கு தரும். அவனுக்கான மிகப்பெரிய இடமே அந்த இடம்தான். நாங்கள் வெற்றிமாறனுடைய ஆடுகளம் படம் வந்துச்சு. அந்த படம் வருவதற்கு முன்னால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இயக்குனர் பாலு மகேந்திரா அந்த படத்தை ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு நேராக எங்கள் வம்சி புக்ஸுக்கு வந்தார். என்கிட்ட சொன்னார், பாபா பெஸ்ட் ஜட்ஜஸ் இருந்தால் அந்த படத்துக்கு 6 அவார்டு கிடைக்கணும், 6 நேஷனல் அவார்டு கிடைக்கணும், 5 கிடைக்கும், ஜெயபாலனுக்கும் கிடைக்கலாம் என்று சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. இருந்தால் எவ்வளோ துல்லியமாக இடப்படுறாரு. அப்புறம் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு 6 விருதுகள் கிடைச்சிது.
ரொம்ப ஒரு ஆள் 4 மாசத்துக்கு முன்னாடியே இது எப்படி அவதானிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் வெற்றிமாறனை கூப்பிட்டு திருவண்ணாமலையில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும். அப்போ அங்கே எடிட்டர் லெனின் வந்திருந்தார். அவங்க 2 பேருக்கும் பேசும்போதே ஒரு சின்ன உரசல் இருந்துச்சு. வெற்றிமாறன் அதை ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்னார், சார் எனக்கு தெரியும் சார், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஆடுகளம் படம் பார்த்துட்டு இந்த 6 அவார்டு இதுக்கு கொடுக்கலான்னு யாரும் ஓட்டு போடல. இந்த 3 நடுவர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 நடுவர்களுடைய ரசனை, இந்த 3 நடுவர்களுடைய அவங்க படம் பார்த்த தன்மை, அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய வர்க்கம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த நாலேஜோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். இப்போ இந்த ஷராஜினுடைய இந்த நாவல் நான் முழுக்க படிச்சுட்டேன். இந்த 3 நடுவர்களுடைய ரசனை சார்ந்தது மட்டும்தான். இது தமிழில் நாம் இனிமேல் தான் படிக்க போகிறோம். இனிமேல் தான் இந்த புத்தகம் பொதுவெளிக்கு வரப்போகிறது. இனிமேல் தான் இந்த புத்தகம் வாசிக்கப்பட போகிறது. இந்த 3 பேர் சேர்ந்து இது தமிழில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலேயே ஒரு நாவல் பெஸ்ட் ஆகிட முடியாது என்று நான் கருதுகிறேன். அதனால் நீங்கள் ஷராஜ் நாவல் பெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. இன்னும் இது ஒரு தொடக்கம் தான். இப்போ நீங்கள் என்னை நிர்பந்திக்க முடியாது. என்னென்னா இதை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், இதுக்கு 2 லட்ச ரூபா 2 சாகித்ய அகாடமி கொடுக்குற அளவுக்கான பணம் கொடுத்துட்டோம், அதனால் இந்த நாவலை நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாவலில் எனக்கு முன்னால் பேசின நண்பர் சொன்னது மாதிரி நிறைய தரவுகள் இருக்கின்றன. எங்கோ சில இடத்தில் சில தெரிப்புகளாக சில புதிய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் படைப்பு முகிழ்ந்து வருகிற இடங்கள் இந்த நாவல்களில் ரொம்ப ரொம்ப அபூர்வமான இடங்களாக இருக்கிறது. ஒரு இடம் நான் பார்த்து வியந்தேன். ஒரு பண்ணை அடிமையாக தன்னுடைய மகனை கொண்டு போய் விடுகிற போது அவன் அந்த வழியில் ஒரு ஆற்றங்கரையிலிருந்து ஒரு சின்ன ஓடையிலிருந்து, ரொம்ப பிரமாதமான இடம் அது, அந்த கூழாங்கற்களை பொறுக்கி தன்னுடைய ஜோபியில் போட்டு கொண்டு போவான். பண்ணை அடிமையாக அவனை அந்த வீட்டில் சேர்த்த பிறகு அவன் அந்த கூழாங்கற்களை தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து தன்னுடைய அப்பாவிடமே கொடுத்து இந்த வீட்டில் பத்திரமா வை என்று சொன்னான். ஆனால் படைப்பான இடம். ஒரு லைஃப் போயிடுச்சு. ஒரு பையனுடைய பால்யம், ஒரு பையனுடைய வாலிபம் எல்லாம் சிதைக்கப்படுகிற இந்த தருணத்தில் கூழாங்கற்களுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, வண்ணத்து பூச்சிகளுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை என்று ஒரு பையன் தன்னுடைய எல்லாவற்றையும் அடகு வைக்கிற அந்த தருணம் தான் படைப்பின் மிக மிக முக்கியமான தருணம். ஷராஜினுடைய இந்த நாவலில் தரவுகள், ஹிஸ்டாரிக்கல் இடங்கள், அண்ணாதுரை 1 ரூபாய்க்கு அரிசி போட்டது, வேலிக்காத்தான் முள்ளு எல்லாம் வருகிறது. இதை ஒரு PhD மாணவன் செய்துவிட முடியும். இங்கு இருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் எனக்கும் அவர் சாகித்ய அகாடமி வாங்குவதற்கு முன்னால் தொலைபேசியில் ஒரு விவாதம் நடந்தது. அப்போ நானும் அவரும் பேசிக்கொண்ட போது கள்ளிக்காட்டு இதிகாசத்தை, அப்போதான் நான் அந்த புத்தகத்தை படித்திருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதில் ஒவ்வொரு வரியும் கவிதை என்று சொன்னார். உண்மைதான். அந்த நாவலுடைய பலமும் பலகீனமும் அதுதான் என்று நான் அவரிடம் சொன்னேன். என்றால் இந்த பெரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு வரியும் கவிதையாக ஒரு வாழ்க்கை இல்லை. ரொம்ப பிளைனாகவும் ரொம்ப தட்டையாகவும் இந்த வாழ்க்கை இருக்கிறது. சில தருணங்களில் வாழ்க்கை கவித்துவமான இடத்தை அடைகிறது. சாக்கந்தசாமி என்று தமிழில் மிக மிக முக்கியமான ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் வைரமுத்து சாருக்கு நேர் எதிரான ஒரு கான்செப்டை கொண்டிருந்தார். அவர் ஒரு டெக்ஸ்டை எழுதி முடித்துட்டோ, கவிதா சொக்கலிங்கத்தினுடைய மிக நெருங்கிய நண்பர்களுள் அவர் ஒருவர். ஒரு டெக்ஸ்டை எழுதி முடித்து விட்ட பிறகு அந்த டெக்ஸ்ட்ல தேவையில்லாமல் வருகிற அலங்காரமான சொற்கள், கவித்துவமான வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் ஒரு அன்னப்பறவையை மாதிரி நான் உறிஞ்சி எடுத்து ஒரு பிளைனான டெக்ஸ்டை தான் வாழ்க்கை நாவலில் தர முடியும் என்று கந்தசாமி சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் இந்த விஷயங்கள் வேறுபடுகிறது. எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கையை எழுதிவிட முடியாது என்று நான் கருதுகிறேன். ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார். லாசாராவுடைய அந்த ஒரு சின்ன வார்த்தைக்காக ஒரு சிறுகதையை அவர் பிரசுரத்துக்கான பமல் டிராயர்ல வச்சுக்கினார். அந்த நுட்பம்தான் தமிழின் ஆகச்சிறந்த விஷயங்களை தீர்மானிக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய பல பகுதிகளை எனக்கு இந்த பென்சிலில் மார்க் பண்ணி அப்படி படிக்க தெரியாது. இங்கே இருக்கிற மாராசாருக்கும் சேது சொக்கலிங்கத்துக்கும் ரொம்ப நன்றாக தெரியும்.
ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மவுண்ட் ரோட்டில் புக் பாயிண்ட் என்ற ஒரு இடம் இருந்தது. சுந்தரராமசாமியினுடைய குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்கிற புத்தகத்தை ஜெயகாந்தன் வெளியிட்டார். ஜெயகாந்தன் அந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தை இது. வாசிப்பது என்பது சங்கீதம் கேட்பது மாதிரி என்று அந்த உரையை அவர் ஆரம்பித்தார். வாசிப்பது என்பது சங்கீதம் கேட்பது மாதிரி, நான் சங்கீதம் கேட்பவன் இல்லை என்று அந்த நாவலை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த நாவலில் லட்சம் என்று பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு பிளாட்பாரத்திலேயே இருக்கிற ஒரு பையன் செத்து போவான். ஜெயகாந்தன் அந்த உரையில் சொல்கிறார், என்னவோ நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் செத்து போகும் போதெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற என்னால் ஒரு நாவலில் ஒரு கதையில் ஒரு மனிதன் இறந்து போவதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதுவும் ஒரு குழந்தை செத்து போவதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. கோடான கோடி மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அந்த லட்சம் என்கிற அனாதை பையனுக்கும் ஒரு இடம் இருந்து விட்டு போகட்டுமே, நீங்கள் ஏன் அப்படி விட்டு வைக்கவில்லை ராமசாமி என்று சுந்தரராமசாமியை கேட்டார். அந்த நாவலை பற்றியான முழு உரையை மாற்றிவிட்டு கடைசியாக ஜெயகாந்தன் சொன்னார், ஒரு நல்ல வாசகன் என்பவன் சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல வாசகன் இல்லை என்று சொல்லி அந்த உரையை ஜெயகாந்தன் முடித்தார். அப்போ வாசிப்பது என்பதே ஒரு அபூர்வத்திலும் அபூர்வமான, மனம் இயைந்து வாட்ஸ்அப் பார்க்காம, புற விஷயங்கள், வீட்டு விஷயங்கள், இஎம்ஐ கட்டணுமே என்கிற எந்த விஷயங்களும் உங்கள் மைண்டில் வராமல் முழுக்க முழுக்க வாசிப்புக்கு, டெக்ஸ்ட்டுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பது. அப்படியான அபூர்வங்கள் தமிழில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க இன்னைக்கு அபூர்வமாக மாறிவிட்ட விஷயமாக இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இலக்கியம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய, நான்லாம் திருவண்ணாமலையில் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் எம்எல்ஏ எல்லாம் வந்திருக்காரு. நான்லாம் ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கின்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் ஒரு புத்தகம் படிங்க சார், காலச்சுவடு படிங்க, கனையாழி படிங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த பையன் இந்தியாவின் ஒரு முன்னாள் நிதியமைச்சரின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அந்த அந்த தகுதி என்பது என்னுடைய வாசிப்பாலும் எழுத்தாலும் மட்டும் எனக்கு கிடைத்தது என்று நான் பெருமையடை. வேற எந்த பேக்ரவுண்டும் எனக்கு இல்லை. என்னுடைய தொடர் வாசிப்பு, என்னுடைய தொடர் எழுத்து, அது மட்டும்தான் அப்படி ஒரு சேர், நாங்கள் உங்களுக்கான சேர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் உண்டு. கொங்கு மண்டலத்தில் ஷராஜுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய முன்னத்தி ஏர் அல்லது நாம் பின்பற்ற வேண்டிய ஏர் என்று சொன்னால் சண்முக சுந்தரம். அவருடைய ஒரு நாகம்மாள் என்கிற கதையை இன்றைக்கு வரை கொங்கு மண்டலத்தில் வேறு எந்த எழுத்தாளராலும் தாண்டி போக முடியும். அவ்வளவு ஒரு பிரமாதமான டெக்ஸ்டை ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் சண்முக சுந்தரம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் தேவி பாரதியிலிருந்து நொய்யல், இன்னும் பல படைப்புகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. இதில் வைக்கக்கூடிய சாகித்ய அகாடமி வாங்குவது, இப்படி பரிசுகள் வாங்குவதில் என்ன பிரச்சனை என்றால், 2 லட்சம் ரூபாயோடு இது போவதில்லை, 1 லட்சம் ரூபாயோடு இது போவதில்லை. இந்த புத்தகங்கள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆங்கிலத்தில், குறிப்பாக மலையாளத்தில், எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிற போது எங்கோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு வாசகன் படிக்கிற போது இதுதான் தமிழ்நாட்டினுடைய டெக்ஸ்டினுடைய, நாவலினுடைய தரம் என்று நிர்ணயிக்க கூடாது. அப்படி ஒரு மகத்தான படைப்புகளை நடுவர்கள் இன்னும் சல்லடை போட்டு ஜலிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 17 நாவல்களும் ஒருவேளை உங்களுடைய வாசிப்புக்கு உட்படவில்லை என்றால், 17 நாவல்களும் நம்முடைய தரத்துக்கு வரவில்லை என்றால், அடுத்த ஆண்டு இந்த பரிசு இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று கூட தள்ளி போடலாம். ஏனென்றால் வரலாற்றின் விமர்சனங்களுக்கு முன்னால் நாம் எந்த வகையிலும் தவறுகள் நிகழ்த்திவிடவே கூடாது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த நாவல் இந்த பரிசுக்கான தகுதியே பெறவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. இந்த நாவலை பல இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டும், பல இடங்களில் சுலபமாகவும் கடந்து படித்தேன். தரவுகள் இருக்கிற அளவுக்கு படைப்பூக்கமான இடங்கள் இதில் மிக தவறவிட்டு இருக்கிறார் ஷராஜ் என்று ஒரு மதிப்புரையாக நான் கருதுகிறேன். நன்றி.